Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் 5வது நாளாக கடலூர் சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்து தற்போது பண்டூட்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. நெல்லிக்குப்பம் அம்பேத்கர் சிலை அருகே குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம். வருங்கால முதலமைச்சரே வருக, 2026 அரியணை ஏறப்போகும் முதல்வரே வருக, எங்கள் பாதுகாவலரே வருக என்று இந்த கடலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய, தற்போது நாம் இருக்கக்கூடிய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் அம்பேத்கர் சிலை அருகே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் வருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகியது. காரணம், அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள். இவர்கள் மக்கள் கூட்டமா அலைக்கடலா என்று பார்க்கிற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக, பெண்களாக, ஆண்களாக, இளைஞர்களாக, பொதுமக்களாக, தொண்டர்களாக குவிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நெல்லிக்குப்பம் பகுதியிலே ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் தொடர்ந்து மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு திட்டங்களையும் சாதித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அதே போல பொதுமக்கள் ஏராளமான பதாதைகளுடன் ஒவ்வொரு பெண்களும் தங்கள் கையில இரட்டை விரல்களை காட்டி இரட்டைகளை தான் ஆட்சிக்கு அரியணைக்கு ஏற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நிற்கிறார்கள். கையிலே பதாதைகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய பொதுச் செயலாளரை, தமிழ்நாட்டின் வரப்போகும் முதல்வரை, 2027 அரியணை ஏறப்போகும், 26 அரியணை ஏறப்போகும் முதல்வரை பார்க்க வேண்டும் என்கிற அவாவோடு நிற்கிற அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து அந்த உணர்ச்சி வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உற்சாகமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த வரவேற்பு அளித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக இருக்கிறது, மக்கள் கூட்டமாக இருக்கிறது. அந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். சாலையினுடைய 2 பகுதியிலும் தொண்டர்களும், நிர்வாகிகளும், பொதுமக்களும் திறந்திருக்கிறார்கள். இந்த எழுச்சி என்பது இவையெல்லாம் தானாக வந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சிறிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான ஒரு மகத்தான இயக்கம், மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரை வரவேற்பதற்காக, பார்ப்பதற்காக சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய மத்தியிலே அவருடைய வாகனம் தற்போது தவறு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.